இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு கார் பழுதானாலோ இல்ல நாம பயன்படுத்துற ஸ்மார்ட் போன் உடைந்தாலோ நாம என்ன செய்வோம்? அத உடனே ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுத்து சரி பண்ணிடுவோம் இல்லையா? ஆமா, அது ரொம்பவே தெளிவான ஒரு செயல்முறை தான். அந்த உடைந்த பாகத்தை மாத்திட்டா அந்த மிஷின் திரும்பவும் வழக்கம் போல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம மனசோ இல்ல நம்ம உணர்ச்சிகளோ கொஞ்சம் சோர்வடையும் போது நாம நம்மளையும் அதே மாதிரி ஒரு உடைந்த மிஷின் மாதிரி தான் ட்ரீட் பண்றோம். உண்மைதான். உடனே ஏதோ ஒரு சுயமுன்னேற்ற புத்தகத்தை தேடுறது, இல்லனா தியான வகுப்புகளுக்கு போறதுன்னு நமக்குள்ள இருக்கிற அந்த பழுதை எப்படியாவது சரி பண்ணிடணும்னு ஒரு முடிவில்லாத ஓட்டத்தை ஆரம்பிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஆனா நம்மள நாமே இப்படி சரி செய்ய நினைக்கிற இந்த முயற்சியே நம்மள இன்னும் அதிகமா உடைக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க தொடர்ந்து உங்கள மாத்த முயற்சி செஞ்சு சோர்வடைந்தவரா இருந்தா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கானதுதான். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்துவிட்ட ஆதாரங்கள் ஜெஃப் ஃபாஸ்டர் எழுதிய யூ வர் நெவர் புரோக்கன் அப்படிங்கிற புத்தகத்தோட கவிதைகள் மற்றும் சில ஆழமான குறிப்புகள் தான். அதாவது நம்மள நாம சரி செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்கிற ஒரு முற்றிலும் மாறுபட்ட பார்வையை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். சொல்லப்போனா இது ஒரு ரொம்பவே புரட்சிகரமான கருத்து. ஆமா, ஏன்னா மனித மனச ஒரு மிஷின் மாதிரி டயக்னோஸ் பண்ண முடியாது இல்லையா? ஜெஃப் ஃபாஸ்டரோட குறிப்புகள் வழக்கமான செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது. அவர் ஒரு வானியற்பியல், அதாவது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சவர் தானே? ஆமா, பிரபஞ்சத்தோட தர்க்கங்களை ஆராய்ந்தவர். ஆனா ஒரு கட்டத்துல ரொம்ப கடுமையான மனச்சோர்வு, பயம், ஏன் தற்கொலை எண்ணங்களோட விளிம்பு வரைக்கும் போய் அதை கடந்து வந்தவர். ஓ, அப்ப அவர் சொல்றது எல்லாமே ஒரு நேரடி அனுபவத்திலிருந்து வருது, சும்மா ஏதோ ஒரு தியரி கிடையாது. கண்டிப்பா. அதனாலதான் அவர் பார்வையில எந்த விதமான போலித்தனமான பாசிட்டிவிட்டியும் கிடையாது. நீங்கள் ஒருபோதும் உடைக்கப்படவில்லைங்கிற அந்த ஒற்றை வரி மூலமா நம்ம பல வருஷங்களா சுமந்துட்டு இருக்கிற நான் குறை உள்ளவன் அப்படிங்கிற பாரத்தை அவர் இறக்கி வைக்கிறார். எனக்கு தெரிஞ்சு நாம எல்லாருமே அந்த சரி செய்யும் பயணத்தை ஆரம்பிக்கிற முதல் இடமே தியானம்தான். மூச்சை கவனிக்கணும், எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, மனசை வெறுமையாக்கி ஒரு ஜென் நிலையை அடையணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஃபாஸ்டர் இத முற்றிலும் வேறு கோணத்துல அணுகுறாரு. அது எப்படி? அவர் தியானத்தை பத்தி என்ன சொல்றாரு? தியானம்ங்கிறது நீங்க இருக்கிற நிலையிலிருந்து தப்பிச்சு ஏதோ ஒரு உயர்ந்த நிலைக்கு போறது கிடையாது. மாறாக, வாழ்க்கை உங்களை எங்கு தொடுகிறதோ அங்க அதை அப்படியே எந்த எதிர்ப்பும் இல்லாம உணர்வதுதான் தியானம்னு சொல்றாரு. ஓ, அப்படின்னா நான் தியானம் பண்ண உட்காரும்போது என் மனசு ரொம்ப குப்பையா ஒரு மாதிரி வெறுப்பா இருந்தா கூட அதையா? எக்ஸாக்ட்லி. அந்த வெறுப்ப, அந்த அமைதியின்மைய அப்படியே ஏற்றுக்கொள்வது கூட தியானம்தான். கால்கள் தரையில படுறத உணர்றது, ஏன் எனக்கு தியானம் செய்யவே பிடிக்கலங்கிற மனநிலையை ஏத்துக்கிறது கூட ஒரு தியானம்தான். சரி, இத நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தற்போதைய தருணத்தை எதிர்க்கிறது எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு விளக்க ஒரு உதாரணம் சொல்றேன். இது எப்படின்னா, வெளியில மூடுபனிய பார்த்து கோவப்படுறதும் விழும் மழைத்துளிகளை பார்த்து திட்டுறதும் போலாகும். ரொம்ப சரியான உதாரணம். நாம மழைய வெறுக்கலாம், ஆனா மழை பெய்யுதுங்கிற அந்த யதார்த்தத்தை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா, மழையோட சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை இல்லையா? இங்க கவனிக்க வேண்டிய மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தற்போதைய தருணத்தை நாம எந்த அளவுக்கு வெறுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஆனா தற்போதைய தருணம்ங்கிறது ஒருபோதும் தவறாக இருக்க முடியாது. அதாவது நம்மளோட வலிகளோ இல்ல வெறுமையோ இயற்கையோட வானிலை மாதிரி தான் சொல்றீங்களா? கண்டிப்பா. அது வந்து போகும். அதை எதிர்க்கும் போதுதான் வலி அதிகமாகுது. இத நான் இன்னொரு விதமா பார்க்கறேன். தற்போதைய தருணத்தை நாம அடக்க நினைக்கிறது ஒரு நீச்சல் குளத்தில் இருக்கிற அலைகளை ஒரு இஸ்திரி பெட்டியை வச்சு சமப்படுத்த முயற்சி செய்யற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க எவ்ளோ அழுத்தம் கொடுக்கறீங்களோ அவ்ளோ அதிகமா அங்க கொந்தளிப்பு தான் உருவாகும். தற்போதைய மனநிலையை எதிர்க்கிறதும் அப்படிதான். ஆனா இது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. அதாவது தற்போதைய தருணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது இவ்ளோ இயற்கையானதுன்னா, நான் அமைதியா அமர்ந்திருக்கும் போது என் மூளை ஏன் இவ்ளோ பதற்றம் அடையுது? அது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. என்ன அமைதியா இருக்க விடாம தொடர்ந்து சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணவோ இல்ல அதிகமா வேலை செய்யவோ என்னோட உடல் ஏன் என்ன ஊந்துது? நாம உண்மையிலே எதிலிருந்து ஓடிக்கிட்டு இருக்கோம்? இங்கதான் விஷயம் ரொம்ப ஆழமா போகுது. நம்மள நிகழ்காலத்துல இருக்க விடாம ஓடச் செய்வது எது தெரியுமா? அதுதான் மனவடு அல்லது ட்ராமா. அது ஒரு பொதுவான தவறான புரிதல். நரம்பு மண்டலத்தோட அடிப்படையில ட்ராமாங்கிறது வெறுமனே ஒரு மோசமான நினைவோ இல்ல உணர்வோ கிடையாது. அது நமது உடலிலேயே தேங்கி போன, வெளிப்படுத்த அனுமதிக்கப்படாத பழைய இயக்க ஆற்றல்கள். இயக்க ஆற்றல் தேங்கி போயிருக்கா? இத கொஞ்சம் தெளிவா விளக்க முடியுமா? நிச்சயமாக. இப்போ இயற்கையில ஒரு விலங்கு
ஒரு பெரிய ஆபத்து சந்திக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதோட நரம்பு மண்டலம் தப்பிக்க அல்லது சண்டையிட அதிகப்படியான அட்ரினலினை உற்பத்தி செய்யும். இதுதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஓ ஆமா, அது தன்னை காப்பாத்திக்க அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணும். கரெக்ட். அந்த ஆபத்து முடிஞ்ச உடனே அந்த விலங்கு என்ன பண்ணும்னா தான் உடம்ப வேகமா உதறி அந்த அதிகப்படியான எனர்ஜியை வெளியேற்றிட்டு தன் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். ஆனா மனிதர்களாகிய நாம அப்படி உடம்ப உதறி அந்த எனர்ஜியை வெளியிடுறது இல்லையே. அதுதான் பிரச்சனை. நாம நமது பகுத்தறிவை பயன்படுத்தி அந்த உடல் ரீதியான ஆற்றலை அடக்கிடுறோம். குழந்தை பருவத்திலோ இல்ல கடந்த காலத்திலோ நாம சந்தித்த ஒரு வலியை, கோபத்தை பாதுகாப்பிற்காக நாம உள்ளேயே முழுங்கிடுறோம். அதாவது அந்த அழுகையோ நடுக்கமோ வெளியே வர நாம் அனுமதிக்கிறது இல்ல. ஆமா, அந்த ஆற்றல் தான் இன்னைக்கு வரைக்கும் நமது நரம்பு மண்டலத்துல உறைந்து போயிருக்கு. ஸ்டக் லைஃப் எனர்ஜின்னு இத சொல்வாங்க. ஓ, இப்ப எனக்கு புரியுது. அதாவது பல வருஷங்களுக்கு முன்ன நாம அடக்கி வச்ச அந்த ஆற்றல் இப்பவோ நம்ம உடம்புக்குள்ள எங்கோ ஒரு மூலையில செயலாக்கப்படாம அப்படியே இருக்கு இல்லையா? சரியா சொன்னீங்க. அதனால தான் நீங்க ஓடுவதை நிறுத்திட்டு அமைதியா அமரும்போது அந்த பழைய ஆற்றல் மேலெழும்பி வருது. அப்போ அந்த எனர்ஜி வெளியே வர முயற்சி பண்ணுது. ஆமா, ஆனா உங்க நரம்பு மண்டலம் அது ஒரு பழைய நினைவுன்னு புரிஞ்சுக்கிறதே இல்ல. அது இப்பவும் ஒரு தற்போதைய ஆபத்துன்னு தவறா நினைச்சுக்கிட்டு நீ அமைதியா இருந்தா இறந்துடுவ, உடனே ஓடுன்னு உங்களுக்கு அலாரம் கொடுக்குது. ஓ, அதனாலதான் நாம எப்பவுமே எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். யோகா செய்யறது இல்ல ஆன்மீக பயணங்கள் போறது கூட சில நேரங்கள்ல இந்த வலிகள்ல இருந்து தப்பிக்க நாம பயன்படுத்துற கேடயங்கள் தான். கண்டிப்பா. நாம் அந்த உணர்வோட இருக்க பயந்துட்டு தான் எப்பவும் பிஸியா இருக்கோம். இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இதனால தான் இந்த புத்தகத்துல வர்ற ஷிட் வாரியர்ஸ் அப்படிங்கிற கவிதை என்ன ரொம்ப ஆழமா பாதிச்சது. ஆமா, அந்த கான்செப்ட் ரொம்ப பவர்ஃபுல். இன்றைய பாசிட்டிவ் திங்கிங் உலகம் நாம எப்போதுமே சந்தோஷமா புன்னகையோட இருக்கணும்னு ஒரு ப்ரெஷரை உருவாக்குது. ஆனா ஃபாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, சில நேரங்கள்ல நம்ம மனநிலை ரொம்ப மோசமா, அதாவது குப்பைய போல இருக்கும். அதை எதை கொண்டும் மறைக்காம, போனை எடுக்காம, முழுமையா அந்த மோசமான உணர்வோட தைரியமா இருக்கிறவங்க தான் உண்மையான போர் வீரர்கள்னு சொல்றாரு. அந்த தைரியம் சாதாரணமானது கிடையாது. ஒரு மோசமான உணர்வை மாத்த முயற்சிக்காம அதோட அப்படியே அமர்ந்திருக்கிறதுங்கிறது அந்த பழைய உறைந்து போன ஆற்றலை அதோட சுழற்சி முடிக்க அனுமதிக்கும் ஒரு செயலாகும். ஓ, அதைத்தான் சொமேட்டிக் ப்ராசஸிங்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த வலியோட நெருப்புல அமைதியா அமர்ந்திருப்பது தான் உண்மையான குணமடைதல். வலிய மாத்த நினைக்கிறது கிடையாது. சரி, இப்போ நான் ஓடுவதை நிறுத்திட்டு அந்த வலியோட அப்படியே அமைதியா அமர்ந்திருக்கேன்னு வச்சுப்போம். அப்ப முதல்ல என்ன தாக்குறது ஒரு ஆழமான தனிமையும் ஒரு அதீத நிராகரிப்பு உணர்வும் தான். ஆமா, இந்த 2 உணர்ச்சிகளும் ரொம்பவே வலிமையானவ. மனிதர்களை நிலைத்தடுமாறச் செய்யக்கூடியவை இல்லையா? இத ஜெஃப் ஃபாஸ்டர் எப்படி எதிர்கொள்றாரு? நம்ம பொதுவா தனிமை அப்படிங்கறது எப்படி பார்க்கறோம்? யாரோ ஒருவர் நம்ம கூட இல்ல, நமக்கான அவங்க யாரும் இல்லங்கிற ஒரு குறைபாடா தானே பார்க்கறோம். ஆமா, ஒரு விதமான வெற்றிட மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். ஆனா புத்தகத்துல தனிமை அப்படிங்கறத அன்பின் ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி ஆஃப் லவ்னு ரொம்ப அழகா பிரபஞ்ச அளவுல வர்ணிக்கிறாரு ஃபாஸ்டர். அன்பின் ஈர்ப்பு விசையா? அது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன் நட்சத்திரங்கள் எப்படி ஒன்றோடொன்று ஈர்க்கப்பட்டு உருவானதோ அதே போன்ற ஒரு ஆழமான பிரபஞ்ச தொடர்புக்கான ஏக்கம் தான் தனிமை. அது உங்களை மீண்டும் ஒன்றிணைக்க துடிக்கும் ஒரு அடிப்படை விசை. இது ஒரு அற்புதமான பார்வை. இத உணர்த்துறதுக்காக புத்தகத்துல பகிர்ந்தப்பட்டிருக்க ஒரு கதை என்னை ரொம்பவே கலங்க வச்சிடுச்சு. ஜெஃப் ஃபாஸ்டரோட தந்தை பற்றிய கதை அது. ரொம்ப எமோஷனலான பகுதி அது. அவருக்கு 84 வயது. தன் வாழ்நாள் முழுவதுமே உணர்ச்சிகளை வெளியில காட்டாத ஒரு ரொம்ப கடினமான மனிதராவே வாழ்ந்தவர். ஆனா அவர் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன் ஒரு நாள் எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஒரு சிறு குழந்தை போல அழுது கொண்டே ஜெஃப்பிடம், மகனே, தனிமையாக இருக்க எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த ஒரு பலவீனமான தருணம் தான் அவங்க 2 பேரையும் உண்மையா இணைக்குது. எக்ஸாக்ட்லி. எந்த ஒளிவு மறைவும் இல்லாத அந்த பலவீனமான தருணத்துல தான் அவங்க ரொம்ப ஆழமா இணைக்கப்படுறாங்க. அவங்க சந்திச்ச அந்த தனிமையும் பலவீனமும் தான் அவங்களுக்கு இடையிலான பாலமா மாறுது. அந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துவது என்னன்னா, உண்மையான தொடர்புங்கிறது நமது பலத்திலேயோ இல்ல நம்ம போடுற முகமூடியிலேயோ இல்ல, நமது காயங்களை வெளிக்காட்டுவதில் தான் இருக்கு. ஆமா, அது ரொம்ப உண்மை. அப்புறம் நிராகரிப்பு பத்தி நாம பேசணும் இல்லையா? நாம எப்போதுமே மத்தவங்க நம்மள நிராகரிச்சிட்டாங்கன்னு தான் வருந்துறோம். ஆனா உண்மையான நிராகரிப்பு வெளியிலிருந்து வர்றதில்ல.
இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்க சொல்றது நமக்குள் இருக்கிற அந்த காயப்பட்ட குழந்தைய நாமளே நிராகரிப்பத பத்தியா? ஆமா, நமக்கு ஒரு வலி ஏற்படும் போதோ இல்ல நாம ஒரு பலவீனமான நிலையில இருக்கும்போதோ நாம அதை எப்படி எதிர்கொள்றோம்? நான் இப்படி உணரக்கூடாது, நான் ரொம்ப தைரியமா இருக்கணும்னு சொல்லி அந்த உணர்வை நாமளே நிராகரிக்கிறோம் இல்லையா? ஓ, நாமே நம்ம உணர்வுகளை தள்ளி வைக்கிறோம். அது அழுது கொண்டிருக்கிற ஒரு சின்ன குழந்தைய ஒரு இருட்டறையில அடைச்சு வைக்கிறதுக்கு சமம். தன்னைத்தானே கைவிடுவது தான் உலகத்துல மிக கொடிய நிராகரிப்பு. செல்ஃப் அபேண்டன்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதுதானே? கரெக்ட். நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிறது வெளியில எங்கேயோ இல்ல, நமக்குள் இருக்கும் நேசிக்கப்படாத காயப்பட்ட இருண்ட பகுதிகளுக்குள் நாம எப்ப அன்ப செலுத்துறோமோ அங்கதான் அது தொடங்குது. அன்ப ஒரு இலக்கா நினைக்காம நம் வலிகளோடு இருப்பதற்கான ஒரு கருவியா பயன்படுத்தணும். ஆமா. நாம இருண்ட பகுதிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதால, மனித மனதோட மிக இருண்ட, பலரும் பேச தயங்கும் ஒரு விஷயத்துக்கு நான் வர விரும்புறேன். அது தற்கொலை எண்ணங்கள். இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஆனா ஃபாஸ்டர் இத மிக தைரியமா கையாண்டிருக்காரு. ஆமா. இறக்க வேண்டும் என்ற எண்ணம் தவறானதில்லை. அது மனிதர்கள் காலங்காலமா உணரும் ஒரு ஆழமான ஓய்வுக்கான ஏக்கம் மட்டுமேன்னு அவர் சொல்றாரு. ஆனா கொஞ்சம் பொறுங்க, இது அப்படியே ஏத்துக்கிறது ஆபத்தானது இல்லையா? உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. அதாவது தற்கொலை எண்ணங்களை வெறும் ஓய்வுக்கான ஏக்கம்னு நாம சொல்றது இந்த தீவிரமான உளவியல் பிரச்சனையை ஒரு ரொமான்டிக்கான விஷயமா மாத்திர மாதிரி ஆயிடாதா? இதை கேட்பவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு விளைவிப்பதை நியாயப்படுத்துகிறோமோங்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது. இது எப்படி வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஏக்கமா இருக்க முடியும்? நீங்க எழுப்பும் இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. எந்த இடத்திலையும் ஃபாஸ்டர் தன் உயிரை மாய்த்து கொள்ளும் உடல் ரீதியான செயலை ஆதரிக்கவோ இல்ல ரொமான்டிக்காக்கவோ கிடையாது. ஓ, அப்படா, அது ரொம்ப முக்கியம். ஆலோசனையோ கண்டிப்பா தேவைங்கிறத அவர் நிராகரிக்கவே இல்ல. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த எண்ணத்திற்கு பின்னாடி இருக்கிற உளவியல் யதார்த்தத்தை, அதாவது சைக்காலஜிக்கல் மெக்கானிசம விளக்குறாரு. அதாவது அந்த உணர்வுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்குறாரு. ஆமா, ஒருத்தர் நான் இறக்க வேண்டும்னு நினைக்கும்போது அவர் உண்மையில தன்னை உடலாழிக்க விரும்புறதில்ல. அவர் சுமந்து கொண்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட வலி, அவர் மாட்டிக்கொண்டிருக்கும் அந்த அடையாளங்கள், அந்த தாங்க முடியாத அழுத்தம், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு தான் அவரோட மனம் அலறுகிறது. ஓ, இப்போ எனக்கு நல்லா புரியுது. அதாவது அந்த எண்ணம் தான் முற்றிலுமாக அழிந்து போக வேண்டும் என்ற விருப்பம் கிடையாது. மாறாக இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நரக வேதனையான வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட வேண்டும்ங்கிற ஒரு அவநம்பிக்கையான அலறல். எக்ஸாக்ட்லி. அது ஒரு பழைய தோலை உரித்துவிட்டு எந்த பாரமும் இல்லாத ஒரு புதிய மனிதனா மீண்டும் பிறக்க வேண்டுங்கிற ஆழமான ஆசை. வால், அந்த வலிய கவனிக்கும் ஒரு சாட்சியா நீங்க மாறும்போது நீங்க அந்த வலி அல்ல, நீங்க சுதந்திரமானவருங்கிறத உணர முடியுது. சரியா சொன்னீங்க. இந்த பழைய அடையாளங்கள் இறந்து ஒரு புதிய விழிப்புணர்வு பிறப்பதையே அவர் ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொல்றாரு. ஓ, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா இதுதானா? ஆமாம். ஆனா இந்த ஆன்மீக விழிப்புணர்வுங்கிறது ஏதோ மாயையான ஒளி வீசும் உலகத்திற்கு செல்வதோ இல்ல எல்லாமே சரியா இருக்கிற ஒரு கற்பனை உலகத்திற்கு தப்பிப்பதும் கிடையாது. அப்போ உண்மையான விழிப்புணர்வுனா என்ன? அது வாழ்வின் மிக சாதாரணமான, பல நேரங்கள்ல வலி நிறைந்த யதார்த்தங்கள்ல முழுமையா இருக்கிறது தான். ஆமா. இதற்காக அவர் பயன்படுத்தும் உதாரணங்கள் மிக சாதாரணமானவை, ஆனா ரொம்ப ஆழமானவை. ஒரு சாதாரண கப் தேநீர் அருந்துவது, இல்ல அலுவலக குப்பை தொட்டியில் உறைந்திருக்கும் சிலந்தி வலையின் அழக ரசிப்பது, அல்லது இறக்கும் தருவாயில் இருக்கும் தாயின் உதிர்ந்து விழும் தலைமுடியை கைகளில் ஏந்துவது. கரெக்ட். எந்த ஒரு பிரம்மாண்டமும் இல்லாத மிக சாதாரணமான, அதே சமயம் இருதயத்தை நுறுக்கக்கூடிய இந்த தருணங்கள்ல தான் உண்மையான ஆன்மீகம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இதுக்கு மிக முக்கிய காரணம் உலகத்தின் நிலையற்ற தன்மை, அதாவது இம்பர்மனன்ஸ். எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குங்கிற அந்த உண்மை. ஆமா, உருவாக்கப்பட்டது எல்லாமே ஒரு நாள் அதோட மூலத்திற்கே திரும்ப வேண்டும்ங்கிறது தான் இயற்கையோட விதி. இந்த நிலையற்ற தன்மையை நாம உணரும்போது ஒன்றை இழந்து விடுவோம்ங்கிற பயம் நம்மளை விட்டு அகன்றுவிடும். ஓ, அந்த பயம் போகும்போது தான் நம்மளால அந்த சாதாரண தருணங்களை ரசிக்க முடியுதா? கண்டிப்பா. அந்த பயம் அகழும்போது ஒரு சிலந்தி வலையின் அற்பமான அழகையோ இல்ல நம் அன்புக்குரியவர்களுடான இறுதி தருணங்களையோ நம்மளால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மிக நெருக்கமாக நேசிக்க முடிகிறது. இது ரொம்பவே ஆழமான ஒரு புரிதல். சரி, நாம இந்த முழுமையான உரையாடலை கொஞ்சம் தொகுத்து பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. அதாவது, நீங்கள் சிறப்பாகவோ வெற்றியாளராகவோ இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் நீங்களாக இருந்தாலே வெற்றிதான். உண்மைதான். உங்களை நீங்களே ஏத்துக்கிறதே பெரிய வெற்றிதான். உங்கள் வலிகள்,
உங்கள் பயங்கள், உங்களின் குழப்பங்கள் என அனைத்தையும் உள்ளடக்கிய நீங்க தான் முழுமையான மனிதர். எதையும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. நீங்க தவறுகள் செய்யலாம், உங்கள் பாதையிலிருந்து விலகலாம், ஏன் அனைத்தையும் பாழாக்கலாம். ஆனா அதையும் தாண்டி முழுமையா வாழ்வதில் தான் சுவை இருக்கு. ஆரம்பத்துல நாம பேசின அந்த உடைந்த பொருளை சரி செய்யும் உதாரணத்திற்கு மீண்டும் வருவோம். நீங்க ஒரு உடைந்த இயந்திரம் கிடையாது. ஆமா, நீங்க வானிலை போல, கடல் அலைகளைப் போல இயற்கையானவர். உங்கள் குறைகள் உங்கள் வலிகள் அல்ல, அவை உங்களை ஆழமான அன்பிற்கு கொண்டு செல்லும் வழிகாட்டிகள். நாம தொடர்ந்து ஓடுவதை நிறுத்தணும். தற்போதைய தருணம் எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலும் அதனுடன் தைரியமாக நிற்க பழகணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசலை முடிக்கும் முன் உங்களிடம் ஒரு சிந்தனையை முன்வைக்க நாங்க விரும்புறோம். அடுத்த முறை உங்களுக்குள் ஒரு பயமோ, கோபமோ அல்லது தாங்க முடியாத சோகமோ எழும்போது உடனே உங்கள் தொலைபேசியை எடுத்தோ இல்ல வேற ஏதேனும் வேலைகளை செய்தோ அதை விரட்டியடிக்க முயற்சிப்பதற்கு பதிலாக அந்த உணர்வுக்கு உங்கள் மனதிற்குள் ஒரு நாற்காலி போட்டு கொடுத்து, வா என்னோடு சிறிது நேரம் அமர்ந்துருன்னு ஒரு விருந்தினரை போல அழைத்து பாருங்கள். அந்த உணர்வோடு சண்டையிடுவதை நீங்க நிறுத்தும் போது உங்களிடம் எவ்வளவு ஆற்றல் மிஞ்சுகிறது என்பதை கற்பனை செய்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய விடுதலையா இருக்கும். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா, இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.